யூஎஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்தியாவில் ஹோம் டவுன்ல வந்து ஒரு வீடோ இல்ல நிலமோ வாங்கணும்னு பிளான் பண்றாரு. ஆனா அவருக்கு ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தையோ இல்ல வீட்டையோ என்ஆர்இ அக்கௌண்ட்ல வாங்கலாமா இல்ல என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இருந்து வாங்கலாமா அப்படின்றதான் இதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் அவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ஆர்இ என்ஆர்ஓனா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ஆர்இ அக்கௌண்ட்னா நீங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மணி ஃபுல்லி ரீபேட்ரியபிள், அதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்க திரும்பவும் ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து ஈஸியா அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் இன்கம் கூட பாத்தீங்கன்னா இந்தியாவில் டாக்ஸ் ஃப்ரீ தான். அடுத்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவில இருந்து வரக்கூடிய இன்கம்களை வந்து ஹேண்டில் பண்ண யூஸ் பண்றக்கூடிய ஒரு அக்கௌண்ட். உதாரணத்துக்கு ரெண்ட் இன்கம், பென்ஷன், டிவிடெண்ட், ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் அமௌண்ட், இந்த மாதிரி இந்தியா சோர்ஸ்ல இன்கம் எல்லாமே பொதுவா இந்த அக்கௌண்ட்ல தான் வரும். இதுல இருக்கக்கூடிய இன்கம்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாக்ஸபிள் தான். இப்போ ஒரு டவுட், ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப எந்த அக்கௌண்ட்ல வாங்கலாம்? என்ஆர்இ அக்கௌண்ட்ல வாங்கலாமா இல்ல என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வாங்கலாமா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ரூல்ஸ் படி நீங்க ரெண்டு அக்கௌண்ட்ல இருந்தும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்.